ஸ்டூடியோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு நமது தனுஷ் சாரின் கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயன் அவர்களின் அயலான், அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ், இந்த 4 படங்களும் ரிலீஸ் ஆகுது, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தாண்டி இன்னும் 2 படங்களும் ரிலீஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. இந்த 4 படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, மற்ற 2 படம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி இணையதளங்களில் கேப்டன் மில்லருக்கு 1 கோடியை தாண்டி பார்வையாளர்கள் போயிருக்காங்க. அயலானுக்கு 96 லட்சம் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி பின்னாடி நம்ம அருண் விஜய் சேதுபதி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, இது நல்ல படம், மக்களால் வரவேற்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு இணையதளங்களில் இது ஒரு பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த சம்பவத்துக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும். பழைய அது ஆரம்ப காலத்துலேருந்து எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜய், அஜித் இவங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா படங்கள் வந்துட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு படம் சைலண்ட்டாக பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இந்த நிகழ்வு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நிறைய உதாரணம் கூட சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் படம் சைலண்ட்டாக பெரிய ஹிட் அடிச்சிடும். ரஜினி சார், கமல் சார் காலத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் படம் பெரிய ஹிட் அடிச்சிடும். மோகன் சார் படம் ஹிட் அடிச்சிடும். இதெல்லாம் வரலாறு. இப்போ விஜய், அஜித் காலத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா படம் திடீர்னு பெரிய ஹிட் அடித்தா வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த படங்கள் பொங்கலுக்கு வரட்டும். எந்த படம் நல்லா இருக்குது அதை மக்கள் கொண்டாடுவாங்க, மக்களோட சேர்ந்து நம்மளும் கொண்டாடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கருத்து மோதல்கள் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சினிமா ரசிகனா, சினிமா விமர்சகனா ஒரு தாழ்மையான கருத்தை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இப்போ நான் சினிமா பார்த்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அஜித், விஜய் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறை இருந்தாலும் ஃபஸ்ட்டு பி.யு. சின்னப்பா, எம்.கே. தியாகராஜ அதெல்லாம் இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறை நடிகர்கள் வந்துட்டாங்க. இந்த 6 தலைமுறை நடிகர்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடிய நடிகர்கள் யார் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். பட் இந்த பொங்கலில் வெற்றி படத்தை நம்ம கொண்டாடுவோம், மக்களோட சேர்ந்து நம்ம ரசிகர்கள் சேர்ந்து கொண்டாடலாம். படம் வர வரைக்கும் கொஞ்சம் கருத்து முதல் வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வெற்றி பெற்ற படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க, மக்களோட சேர்ந்து நம்மளும் கொண்டாடலாம். சமீபத்தில் நம்ம கேப்டன் மில்லரோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நம்ம கேப்டன் மில்லர் படத்துக்கு நடந்துச்சு. எனக்கு அந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்தது. என்ன விஷயம்னு கேட்டேன்னா, நான் சினிமா பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து எம்ஜிஆர், சிவாஜி படங்களும் பார்த்துருக்கேன், கமல், ரஜினி படங்களையும் பார்த்துருக்கேன், விஜய், அஜித் படங்களையும் பார்த்துருக்கேன். இந்த படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் மக்களால், ரசிகரால் கொண்டாடப்பட்ட உச்ச நடிகர்கள். இந்த வரிசையில் இவங்களுக்கு அடுத்து இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி ரொம்ப நாள் ஓடிட்டுருக்கு. எல்லாருக்குமே இருக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி பார்த்தீங்கன்னா அவங்க பொங்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 படம் 18 படம் போட்டியாக வந்திருக்கு. அதே மாதிரி தீபாவளிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கமல், ரஜினி காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க படங்களும் அதே மாதிரி 20 படம் 22 படம் போட்டியாக வந்திருக்கு ஃபெஸ்டிவல் நாள்லாம். அதே மாதிரி அஜித், விஜயும் ஒரு 10-12 படம் கிட்ட நேரடி முதல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கடுத்த தலைமுறையான சிம்பு, தனுஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் போட்டியாக இல்லை. அதே மாதிரி அதுக்கடுத்த தலைமுறையான விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் பார்த்தா இவங்க படங்கள் நிறையா போட்டியாக இல்லை. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் இப்படிப்பட்ட நான் பார்த்த இந்த சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜய், அஜித் இவங்கள வரிசையில் பார்க்கும்போது தனுஷ் இன்னைக்கு பல படி உயர்ந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி என்னோட பார்வைக்கு தெரிஞ்சது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, தனுஷ் சார் பேச ஆரம்பிக்கும் போது கைத்தட்டல், ரசிகர்கள் ஆரவாரம் அடங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ரஜினி சார், விஜய் இவங்க நிகழ்ச்சியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது தனுஷுக்கு இவ்வளோ பெரிய மாஸ் மக்கள் மத்தியில் கூடியிருக்கிறது பெரிய ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். நான் பார்த்து பிரமிச்ச விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களை தாண்டி இப்போ தனுஷ் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத மனசார வரவேற்கிறேன், அவரை வாழ்த்துறேன். தொடர்ந்து இதுபோல் இன்னும் அவர் பல வெற்றிகளை கொடுத்து இன்னும் ஒரு முன்னணி இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நான் மனசார வேண்டிக்கிறேன். அதை தாண்டியும் அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் ஒரு நல்ல அவரோட பயணம் அயலான் வருது. அவரோட ஃபங்க்ஷனும் போன வாரத்தில் நடந்து இப்போ இணையதளங்களில் இந்த 2 படங்களும் இப்போ ரொம்ப மக்கள் அதிக பார்வையாளர்களாக போயிட்டுருக்கு. அதை தாண்டி அருண் விஜய் படம், விஜய் சேதுபதி படம் வந்துட்டுருக்கு. பொங்கலில் மக்களோட நம்மளும் சேர்ந்து இந்த படங்களை கொண்டாடுவோம், வெற்றியை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.